தட்டைச்செடியும் கொல்லிச்செடியும் போட்டிருந்தேங்க தோப்புக்குள்ளேங்க. அது எல்லாம் வட்டைப்பாத்தியில் எடுத்து போட்டு மேலே மண் போட்டு மூடியாச்சு இயற்கையான தழைச்சத்துக்காக. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கொல்லிச்செடி தட்டைச்செடியெல்லாம் இனி கன்றுக்குட்டிகளுக்கும் மாட்டுகளுக்கும் அறுத்து போடலான்னு அறுத்துட்ருக்குறாங்க. மழை ஈரம் இருந்தது இந்த 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், நேற்று வரைக்கும் ஓரளவுக்கு கையில் பிடுங்கினாலே வந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் இப்போ மழை ஈரம் குறைஞ்சதுனால காடெல்லாம் காஞ்சிட்டதுனால அருவாள் வச்சு அறுத்துட்ருக்குறாங்க. மாடு கன்றுக்குட்டியெல்லாம் வளர்த்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுகளை நல்லா பக்குவமாக வச்சு கரெக்டாக தீவனம் போட்டு பொழுதிக்கும் அதுகளை விட்டு அக்கட்டையெல்லாம் எங்கேயுமே வர முடியாதுங்க. கரெக்டாக பார்த்தா தான் அதுக்கு நல்லா வருங்க. ஒரு நேரம் பார்க்கலினாலும் அதுக்கு வயிறு நம்பலினா அதுக்கு இழைச்சிருங்க. அதனால் கன்றுக்குட்டிங்க மாடு வளர்த்துறனா காலையில் 8 மணியில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அதுகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா அதுகளை வச்சுருக்க முடியும்.